ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மார்கழி மாத ராசி பலன்கள் கேட்பதற்கும் சொல்வதற்கும் புண்ணியம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதில் மேச ராசிக்கு சந்திராஷ்டம தினங்களில் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு சில தெய்வங்கள் இருக்கு. இந்த டிசம்பர் கடைசியில் 17, 18, 19 சந்திராஷ்டம தினங்கள், ஜனவரியில் 13, 14 இதில் சந்திராஷ்டமம். யாரை வணங்குவீங்க? திருப்புவனம் சரபேஸ்வரரை வணங்குவது சிறப்பு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ராசி பலனுக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? இதுக்கு பேர் தனுர் மாதம்னு பேர். சாஸ்திரப்படி தனுர் மாத ராசி பலன்கள்னு இதை சொல்லணும். அப்போ கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 5, 9, 5, 9னாலே டிக் 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 எல்லாமே குட்டுன்னு அர்த்தம். ஒரு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய பாவகம், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம். நீங்கள் நினைத்தது ஆள் மனசுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் நடத்தி தரும் செயலுக்கு பெயர் 5, 9ன்னு பேர். ஸோ ஒரு ஜாதகத்தில் 5, 9 நல்லா இருக்கணும். இந்த மேச ராசிக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் வெற்றிகள் குவியும் மாதம். நினைத்தது நடக்கும், பலன்கள் காத்திருக்கிறது, உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்காக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். சில காலங்கள் உழைத்து பயன்பெறக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்கும், அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் மேச ராசிக்கு அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெறும் ராசிகளில் மேச ராசி முக்கியமாக வருகிறது. காரணம் என்னவென்றால் 5 குடையவன் 9ல் இருக்கார். குரு பகவானின் அருள் பூரணமாக இருக்கிறது. சனி பகவான் 12ல் இருந்து மிகச்சிறப்பான நல்ல பலன்களை செய்வார். அடுத்தது பாருங்க, சரபேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். இந்த சரபேஸ்வரரை பற்றி தனியாக நம்ம ஒரு எபிசோட் நம்மளுடைய சேனலில் போட போகிறோம். அது பாருங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சரபேஸ்வரரை வணங்கினால் சகல கஷ்டங்களும் தீருங்கிறான். அந்த கோயிலுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறான்? சகல கோயில்களுக்கும் தலைமை கோவிலாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சரபேஸ்வரர் சன்னிதானம் நம்மளுடைய திருப்புவனத்தில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு வேறு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மார்கழி மாதத்தில் போய் சரபேஸ்வரரை வணங்கிட்டு வந்தால், சார் ஒரு இடத்து பிரச்சனை, நல்லவர் தான், எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வாழ்க்கை பிரச்சனை, ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், மனக்கசப்பு, நான் எங்கள் எம்டிக்கு நல்லா தான் வேலை செய்கிறேன், அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, எதுவாக இருந்தாலும் மேசராசிக்காரனா மார்கழி மாதம் நீ சரபேஸ்வரர்கிட்ட வா, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லக்கூடிய சரபேஸ்வரர் உங்களுக்காக ஆசீர்வாதம் செய்ய காத்திருக்கிறார். இந்த ஜீவநாடி ஜோதிடம்னு ஒரு ஜோதிடம் இருக்குது. அதில் இந்த மாதிரி கோவில்கள் சொல்லுவது எங்களுக்கு வழக்கம். வாழ்த்துக்கள். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.